நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இந்த பாவத்தை பற்றி இந்த மனித குலத்திற்கு எச்சரிக்கை செய்தார்களேயானால், பின்னால் இந்த பாவம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திடத்தில் எப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பின்னால் பார்க்கலாம். முதன்மையாக இந்த பாவம் எவ்வளவு பெரிய பாவம், அல்லாஹும் அவன் தூதரும் எந்த அளவிற்கு இந்த பாவத்தை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னார். ஒரு இறை நம்பிக்கையாளன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவன் இறை நம்பிக்கையாளனாகவே இருக்க மாட்டான். மற்ற எந்த பாவத்திற்கும் இந்த விபச்சாரம், திருட்டு என்ற இந்த ஒரு சில பாவத்திற்கு மட்டும் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை, ஒரு இறை நம்பிக்கையாளன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே இறையச்சம் முழுமையாக நீங்கியதற்கு பிறகுதான் அவன் விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அவனிடத்திலிருந்து இறையச்சம் நீங்கி விடுகிறது. காரணம், இறையச்சம் என்று ஒன்று இருந்தால், இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், பாவத்திலேயே எல்லா பாவத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பாவம் இருக்குமையானால், இந்த ஹதீஸிற்கு இமாம் இப்னு கையிம் விளக்கம் கொடுக்கிறார். ஒரு பாவம் செய்து விட்டால் எல்லா பாவமும் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அந்த பாவம் தான் அஸ்ஸினா. காரணம், இந்த பாவத்தை ஒருவன் செய்ய துணிந்து விட்டால் முதலாவதாக அவன் அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த பயத்தை இழந்து விடுகிறான். அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையை அவன் தகர்த்து விடுகிறான். இரண்டாவதாக, அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு யதார்த்தமாக ஒரு ரோஷத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு இறை நம்பிக்கையாளன் பாவத்தை கண்டால் ரோஷப்படுவான். ஆனால் இந்த இறை நம்பிக்கையாளன் அந்த பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈமான் என்ற அந்த ரோஷத்தை இழந்து விடுகிறான். மூன்றாவதாக, இறை நம்பிக்கையை அவன் இழந்து விடுகிறான். காரணம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டான். இமாம் திர்மிதி பதிவு செய்கிறார்கள், ஒரு ஆண் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் ஈமான், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் பறந்து விடுகிறது, அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லாமல் ஆக்கப்படுகிறது. இமாம் இப்னு கையிம் சொல்கிறார், ஒருவன் விபச்சாரம் செய்கிறானேயானால் முதலாவதாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவன் இழக்கிறான். இரண்டாவதாக அல்லாஹ் ஈமானுக்கு ஒரு ரோஷத்தை கொடுத்திருக்கிறான், அந்த ரோஷத்தை அவன் இழக்கிறான். மூன்றாவதாக அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையை கல்விலே கொடுத்திருக்கிறான், அந்த இறை நம்பிக்கையை அவன் இழக்கிறான். நான்காவதாக அவன் கோழையாக ஆகிறான். ஐந்தாவதாக அவன் அல்லாஹ்விற்கு துரோகம் செய்கிறான். ஆறாவதாக அவனுடைய குடும்பத்திற்கு அவன் துரோகம் செய்கிறான். ஏழாவதாக மனித குலத்திற்கு முன்னால் அவன் பொய் பேசுகிறான். எட்டாவதாக அவன் முனாஃபிக்காக மாறுகிறான். ஆம், ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொன்னால் நான் விபச்சாரி என்பதாக சமுதாயத்திடத்தில் அவன் தன்னை வெளிப்படுத்துவானா? இல்லை, நான் செய்யவில்லை என்பதாக அவன் மக்களுக்கு மத்தியிலே நடிக்க ஆரம்பிக்கிறான். ஒருவன் விபச்சாரம் செய்யும் பொழுது எட்டாவதாக அவன் முனாஃபிக்காக மாறிவிடுகிறான். ஒன்பதாவதாக ஒருவன் விபச்சாரம் செய்யும் பொழுது அவன், இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், ஒன்பதாவதாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ விபச்சாரத்தினுடைய அந்த பாதையில் விழுந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் என்ற இந்த கண்ணியத்தை அவன் தகர்க்க ஆரம்பிக்கிறான். இஸ்லாம் என்ற இந்த உயர்ந்த கண்ணியம், ஒரு இறை நம்பிக்கையாளன் கற்பை பேணக்கூடியவனாக இருப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்த இந்த இஸ்லாம் என்ற இந்த உயர்ந்த கொள்கையில் தன்னை இணைத்துக் கொண்டவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கண்ணியத்தை மட்டுமே பெற்றுக் கொடுப்பவனாக இருப்பார். முஹம்மதின் சமுதாயத்தில் பிறந்த ஒருவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்து விட்டான் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மார்க்கத்திற்கே அவன் களங்கத்தை ஏற்படுத்தி விட்டான் என்பதாக இமாம் இப்னு கையிம் பதிவு செய்கிறார்களே. ஆனால் அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், ஒரு நபர் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னார் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் பறக்க ஆரம்பித்து விடுகிறது. இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் யௌமல் கியாமத்தி வலஹும் அஸாபுன் அலீம். மூன்று பாவிகள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவர்களோடு உறவாட மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், தனது கருணையினுடைய அந்த பாச கண் கொண்டு அல்லாஹ் அந்த மூவரையும் பார்க்க மாட்டான்.
வலா யுஸக்கீஹிம் அவர்களை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம் வேதனைக்கு வேதனை ஊட்டக்கூடிய வேதனையை அல்லாஹ் அந்த 3 நபர்களின் மீதும் சாட்டி விடுவான். நபித்தோழர்கள் கேட்டார்கள், வமா ஹும் ஹாஉலா யா ரசூலல்லாஹ், யார் அந்த பாவிகள்? ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா விபச்சாரத்தை சாதாரணமாக ஏதோ எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, எனக்கு சக்தி இருக்கிறது, எனக்கு தொடர்பு இருக்கிறது, தினமும் ஒரு பெண்ணோடி உறவு கொள்வதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, தினமும் ஒரு பெண்ணோடி உறவு கொள்வதிலே ஒரு இன்பம் இருக்கிறது என்ற தைரியத்தில் மமதையில் என்னை யார் கேட்க முடியும், என்னை யார் விமர்சிக்க முடியும், யார் இந்த உலகத்தில் யோக்கியமானவர்கள் என்று தப்பெண்ணத்தில் யாரெல்லாம் இந்த தவறு செய்வார்களோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் 3 நபர்கள் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அவர்களோடு பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம் அவர்களை கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம் வேதனைக்கு வேதனை ஊட்டப்பட்ட வேதனையை அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டுவான். வமா ஹும் ஹாஉலா யா ரசூலல்லாஹ் யார் அந்த பாவிகள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய முதல் நபர் ஷைஹுன் ஸானின் வயது முதிர்ந்ததற்கு பிறகும் இந்த விபச்சாரத்தினுடைய சுகத்திற்காக வேண்டி, பெண் மீதுள்ள அந்த இச்சையினுடைய மோகத்திற்காக வேண்டி வயது முதிர்ந்ததற்கு பிறகும் கூட எவன் விபச்சாரம் செய்வானோ, இந்த ஹதீஸிற்கு இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுத்தார், 40 பாத ஸனா 40 வயதிற்கு பிறகு எவன் விபச்சாரம் செய்தாலும் அல்லாஹ் இந்த துறையில் அவனை வைத்து பார்ப்பான். 40 வயது தாண்டியதற்கு பிறகு எவனெல்லாம் விபச்சாரம் செய்வானோ, சில மார்க்கறிஞர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இப்னு உமர் ரலியல்லாஹு போன்ற மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது பாதன் நிக்காஹ்விற்கு பிறகு அவன் முதியவனாகத்தான் கருதப்படுவான். காரணம் ஹலாலான ஒரு சூழலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்னு அப்பாஸினுடைய வார்த்தை 40 வயதிற்கு பிறகு எவனாவது விபச்சாரம் செய்தால் இந்த லிஸ்டிலே, இந்த தகுதியிலே அல்லாஹ் அவனை வைத்திருப்பான். இப்னு உமர் ரலியல்லாஹு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுனுடைய கவுல், இவர்களினுடைய வார்த்தை என்ன? பாதன் நிக்காஹ்விற்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு எந்த ஆண் விபச்சாரம் செய்வானோ, எந்த பெண் விபச்சாரம் செய்வார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ்வின் தூதர் இந்த இடத்தில் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்பதாக நபித்தோழர்கள் பதிவு செய்கிறார்களேயானால், இதே ரிவாயத்தில் இப்படியும் வருகிறது, லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஒருவனோடு உறவாட மாட்டான். வலா யுஸக்கீஹிம் அவனை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அவனை கண் கொண்டு இரக்க கண் கொண்டு அல்லாஹ் பார்க்க மாட்டான். நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார் யா ரசூலல்லாஹ், யார் அந்த பாவிகள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனது அண்டை வீட்டு பெண்ணோடி எவனெல்லாம் விபச்சாரம் செய்வானோ நாளைக்கு மறுமையில் இவனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தகுதியில் வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களேயானால், நாளைக்கு மஹ்ஷர் எங்களுக்கு எல்லாம் தெரியும், சில பாவங்கள், அந்த பாவத்திற்கு அல்லாஹ் பெரும் பகுதி பாவங்களை எல்லாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். விசாரித்ததற்கு பிறகு யுஅذிபு மன் யஷா வ யக்ஃபிரு லிமன் யஷா அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிப்பான். இப்படி சில பாவங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவனுடைய பட்டோலைகளை அல்லாஹ் படிப்பான். அந்த பட்டோலைக்கு சொந்தக்காரனும் படிப்பான். இக்ரா கிதாபக் உனது புத்தகத்தை நீ படித்துப் பார் என்று அல்லாஹ் அவன் நாவிலே அவனினுடைய புத்தகத்தை படித்து பார்க்க சொல்வான். அதற்கு பிறகு அவன் தவறு செய்திருந்தால் அந்த தண்டனைக்குண்டான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். சில நேரங்களிலே அல்லாஹ் மிக கருணையாளன், அவனினுடைய தீர்ப்பை இந்த முழு உலகமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வதில்தான் நியாயம் இருக்கிறது, எதிர்த்து பேசுவதனால் எந்த விதமான நியாயமும் இல்லை. சில நபர்களை அல்லாஹ் தனது கருணையை கொண்டு அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் சில பாவங்கள் இருக்கிறது, இந்த பாவத்திற்கெல்லாம் விசாரணை இரண்டாவது தான். நாளைக்கு மஹ்ஷரில் எழுந்து வரும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்திற்குண்டான தண்டனையை கொடுக்க ஆரம்பிப்பான். நாங்கள் எல்லாம் குர்ஆனில் படித்திருக்கிறோம், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. யார் அனாதைகளினுடைய சொத்துக்களை சாப்பிடுவார்களோ நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக கொடுப்பான். அதுபோல யார் ஜகாத்து கொடுக்க மறுப்பார்களோ அந்த ஜகாத்தினுடைய அந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காய்ச்சி யௌம தஷ்ஹது அலை அல்லாஹ்